நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அருண், இந்த எங்கப்பா? என்ன ஆச்சு? அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவன். அவரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியும் ஏன் இந்துவை விடவே இல்ல? திமிருதான், வேற என்ன? அபியோட அப்பா இன்ஸ்பெக்டருக்கு நிறைய பணம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் இந்துவை பார்த்துட்டு வந்தேன். நீங்க போங்க, நானும் வரேன். இந்து, இந்து, என்னண்டு இப்படி ஆயிட்டு? இந்து, உனக்கு எதுவும் இல்ல? ரொம்ப டயர்டா இருக்கு, தலை வலிக்குது. நீ நைட்டு தூங்கவே இல்லையா? நல்லா தூங்குனாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? அருண், இந்துவை நாம இப்பவே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். அப்படிலாம் நீங்க கூட்டிட்டு போக முடியாது. உடம்பு சரியில்லாத ஆளை இங்க வைக்க முடியுமா? இந்து, நீ வா, ஹாஸ்பிடல் போலாம். சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? சிஐ வராம இவங்களை இங்க இருந்து விட முடியாது. எப்போ உங்க இன்ஸ்பெக்டர் வருவாரு? வரும்போது வருவாரு. ரொம்ப ஸ்மார்ட்டான மாதிரி இருக்கு. இப்ப என்ன சொல்ற? அபிராமியோட விஷயம் இப்ப கிளியர் ஆயிடுமா? சார், இந்துக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அப்படி ஒன்றும் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் கூட்டு போக வேண்டாம். சார், அது நீங்க தான் முடிவு எடுப்பீங்களா? இங்க நடக்கிற விஷயத்த நான் தான் முடிவு எடுக்கணும். சார், நீங்க டார்ச்சர் பண்றீங்க. நீங்க வேணும்னே இந்துவை டார்ச்சர் பண்றீங்க சார். அருண், அத்த தேவையில்லாம தான் இந்துவை இங்க கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்றாங்க. ராத்திரி சாப்பாடு வாங்கி தர கூட இவங்க ஒத்துக்கவே இல்லை. தண்டிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கா? என் பொண்டாட்டி ஒன்னும் கிரிமினல் கேஸ் குற்றவாளி இல்ல. இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ். அதோட தீவிரம் உனக்கு தெரியுமா? அபிராமி வேணும்னே இங்க போனதுக்காக நாங்க தண்டனை அனுபவிக்க முடியுமா? அபிராமி ஃபாதரோட கம்ப்ளைண்ட்ல இந்துலேகா பேர் தான் இருக்கு. எனக்கு அதோட உண்மை தெரியணும். தெரியாத ஒரு விஷயத்தை இந்து எப்படி சொல்ல முடியும்? தெரியாத விஷயத்த தெரிய வைக்கிறது தான் போலீஸ். யாரோ ரெடி பண்ண ஸ்கிரிப்டுக்காக போலீஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு பலியாடாக வேண்டியது நாங்க இல்ல. உங்க வீட்டு விட்டு வெளியில போனா அபிராமி எங்க? அதுக்கப்புறம் அந்த பொண்ணை யாருமே பார்க்கல. அதனால அதுக்கான பதில நீங்க தான் சொல்லி ஆகணும். தெரிஞ்ச விஷயத்த சொல்ல சொல்லு, உடனே இந்துலேகாவை வெளியில அனுப்பிடுறேன். சார், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? அத நான் நம்ப தயாரா இல்ல. அதான் ப்ராப்ளம். உடம்பு சரியில்லாத பொண்ணை இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணுமா? நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலானாலும் இந்துவை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவேன். இங்க இருந்து அத நானும் பாக்குறேன். உங்க ஒய்ஃப்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத சொல்றதுக்கு நீ என்ன டாக்டரா? ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்றத மறந்துடாத. ஒரு போலீஸ் ஆபீசர் சம்பளமா வாங்குற பணம் ஒரு குடிமகன் கொடுக்கிற வரி பணத்துல தானே நீங்களும் தெரிஞ்சுக்கணும். டாக்டரோட ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஆள் தான் என் ஒய்ஃப். அவ பிரெக்னென்ட் வேற. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். Excuse me. Good morning.
குட் மார்னிங். ஐ எம் அட்வொகேட் முகுந்தன். பார்வதி மேடம் காலையிலே ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் இந்துலேகாவை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சில ப்ரொசீஜர்ஸ் பாக்கி இருக்கு. என்ன ப்ரொசீஜர்ஸ்? ஒரு ஆளை கஸ்டடியில் எடுக்கும்போது போலீஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. அது ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா? ஹலோ மிஸ்டர், இருங்க, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லி இருந்தோம். மெடிக்கல் செக்அப் முடிக்காம நீங்க இங்க கூட்டிட்டு வந்தது ரொம்ப தப்பு, சரிதானே? அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு போதும் உங்களை இந்த போஸ்டிங்ல இருந்து நான் தூக்குறதுக்கு. பெயில் அப்ளிகேஷன். கூட்டிட்டு போங்க. நான் கூப்பிடுறப்போ மறுபடியும் வரணும். இந்து வா போலாம். தேங்க்யூ சார். போலீஸ்ல இந்த அளவுக்கு மனிதாபிமானம் இருக்கவங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சந்தோஷமா இருக்கு. நாங்க கிளம்புறோம், மறுபடியும் பார்க்கலாம். நான் கிளம்பட்டுமா? கோர்ட்டுக்கு போகணும். சரி, நான் கால் பண்றேன். ஓகே, வரேன். சரிங்க சார். நான் வந்த காரை டிரைவர் ஓட்டிட்டு போட்டோம். நாம ஒன்னா போலாம். ஹாஸ்பிட்டல் போகணும்ல? பரவாயில்லம்மா, எனக்கு இப்ப எந்த டயர்டும் இல்ல. அதெல்லாம் நீ எதுவுமே சொல்லக்கூடாது. டாக்டர் போய் பார்க்கலாம். அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, நீங்க அப்படியே வீட்டுக்கு போங்க. இந்துவை நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன். நானும் வரேன் அருண். அதான் இவர் இருக்கார்ல, நீங்க வீட்டுக்கு போய் எனக்கு சாப்பிட ஏதாச்சும் ரெடி பண்ணுங்க. டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடு. வா இந்து, போலாம். என்னங்க, நான் இப்ப ஓகே தான். எனக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. டாக்டரை அப்புறம் பார்த்தா போதும். நான் இப்போ ஒருத்தரை பார்த்தே ஆகணும். நானும் அதான் யோசிக்கிறேன். என் மாமா பார்க்கணும்னு தானே சொன்னேன், அந்த பிரபாகரனை. நாம அங்கேயே போலாம். என்னங்க, உங்க மாமா வராரு. என்ன கொல்றதுக்கே ஏற்பாடு பண்ணிருக்கியா, கேடு கட்டவன். மாமா, நாங்க உங்களை பார்க்க தான் இங்க வந்தோம். என்ன என்ன பார்க்கவா? முதல்ல ஏன் கேள்விக்கு பதில் சொல்லு. என் மகன் எங்க? அதைத்தான் நானும் கேக்குறேன். உங்க மக எங்க? ஓ, ஆஹா, அது சரி. என்கிட்ட கேக்குறியா? என் மூஞ்ச பார்த்து அப்படி கேட்க உனக்கு என்ன துணிச்சல்டா? உனக்கும் நினைக்கிறாள் இவளுக்கும் தெரியும் அபி எங்கன்னு. என் பொண்ணு என்னடி பண்ண? உனக்கு அவன் மேல பகை இருக்குன்னு என் பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா இந்த அளவுக்கு போன்னு எதிர்பார்க்கல. சொல்லு, என் பொண்ணு எங்க போனா? அபிராமிய காணோன்னு ஒரு கதையை உருவாக்க உங்ககிட்ட யார் சொன்னது? கதையா? நேத்து மதியானம் உங்க வீட்டை விட்டு போன அபி இன்ன வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்து சேரவே இல்ல. இந்து இன்னும் அவளை வீட்டை விட்டு அனுப்பல. நீ அப்படித்தான்டா சொல்லுவ. ஆனா அபி போன் பண்ணி என்கிட்ட வருத்தப்பட்டா.
ஆனா அதுக்கப்புறம் அவளை பத்தி எந்த தகவலும் இல்ல. நானும் தான் கால் பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அபிராமி நினைச்சிருந்தா உங்களுக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. என் பொண்ணை நீங்க கடத்தி வச்சிருந்தா அவ எப்படி எனக்கு கால் பண்ணுவா? இவன் முன்னாடியே நீ அவளை தொந்தரவு பண்ணிருக்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க. அதுக்கப்புறம் நீ அவளை என்ன பண்ண? இந்த கதையெல்லாம் யார் உருவாக்குனது? இந்து தொந்தரவு கொடுத்தாளா? நல்ல கதை சொல்றீங்க. ஒருவேளை அபி வீட்டுக்கு வரலனா கால் பண்ணி கேட்டிருந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப உங்களோட நோக்கம் தான் என்ன? அது சரி, என் பொண்ணை எங்கேயே ஒளிச்சு வச்சுட்டு என்னைய கேள்வி கேக்குறீங்களா? ஏய், நல்ல வேளை என் பையன் ஆனந்த ஊர்ல இல்ல. அவன் மட்டும் இருந்திருந்தா நீ எல்லாம் கிளிப்புல சொல்ற மாதிரி எல்லாம் உண்மையை சொல்லியிருப்ப. உங்க பொண்ணை காணும்னு சொல்றீங்க, ஆனா அதுக்கான வருத்தம் உங்க முகத்துல இல்லையே. எங்க மேல கோவம் மட்டும்தான் இருக்கு. அப்போ என்ன அழுதுகிட்டு அலைய சொல்றீங்களா? அதான் ஆசையா? அருண், என் பொண்ணு மேல கொஞ்ச நாள் ஆசை காமிச்சு அவளை நீ ஏமாத்தின. இப்ப மொத்தமா கைவிட்டுட்ட. இப்ப இவ பேச்ச கேட்டுக்கிட்டு அபிராமிய ஒதுக்க நினைச்ச, அது சுத்தமா நடக்காதுடா. உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். உங்க 2 பேரையும் கம்பி என்ன வைப்பேன். வைக்கிறானா இல்லையான்னு பாருங்க. உங்களை விட எங்களுக்கு வெறி அதிகம். செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுவனா நைட்டு ஃபுல்லா அழுதுருக்கேன். அதனால உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சே தீருவோம். அத கண்டுபிடிக்க தான் போலீஸ் இருக்காங்க. அவங்க வேலையை அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஆமா, இப்பதான் வக்கீல் வந்து ஜாமீன்ல வர வச்சாரா? ஆனா திரும்பவும் உன்னை போலீஸ் தூக்குண்டி. அதுக்கான தேவையே இல்ல மாமா. அபிராமியை கண்டுபிடிக்க வேண்டியது இப்ப எங்க தேவை. அவளை கண்டுபிடிச்சாதான் எங்களுக்கான பதில்கள் கிடைக்கும். அப்பயும் இதே வைராக்கியத்தோட இருங்க. என்னைய பயமுறுத்துறியா? என்னைய பயமுறுத்துறியாடா? நீங்க பயப்படுறதுக்கான காலம் கண்டிப்பா வரும். நீங்க யாரு என்னங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நீங்க வசதியா மறந்த சில விஷயங்கள். நேரம் வரும்போது நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். கண்டிப்பா அது நடக்கும். வாங்க போலாம். இது என்னதுமா? ஒன்னுல புட்டு வச்சிருக்கேன், இன்னொன்னு இட்லி இருக்கு. ரெண்டுமே இந்துவுக்கு பிடிக்கும். சப்பாத்தி குருமா தான் காலையிலே பண்ணிட்டோமே. இந்து வரும்போது அவளுக்கு என்ன வேணுமோ அதையே சாப்பிடட்டும். அப்படியே இந்து மேல என்ன ஒரு கன்சிடரேஷன். நேத்து சாயங்காலம் கொஞ்சமா தான் அவ சாப்பிட்டுட்டு போனா. நைட்டு அவ எதுவுமே சாப்பிடல. காலையிலயும் கண்டிப்பா அவ எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டா. அருண் மாமா தான் கூட இருக்கார்ல, ஃபுட் வாங்கி கொடுப்பாரு. வெளியில போய் சாப்பிட்றதெல்லாம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ சொல்லவே தேவையில்லை. அது மட்டும் இல்ல, இப்ப அவ மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப டயர்டா இருக்கா. நீங்க சிஏ கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? சில போலீஸ்காரங்க அப்படி நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு கோவம் தான் வருது. மனுஷத்தன்மையே இல்லாத மாதிரி இருக்காங்க. இது அவங்க கூட்டிக்கிட்டு போனது சின்ன கேஸ் இல்ல, அதனாலதான் போலீஸ் சீரியஸ் ஆயிட்டாங்க. இல்ல, அந்த போலீஸ்காரரு ஏதோ தப்பா நினைச்சிருக்காரு. போலீஸை நாம குறை சொல்லி என்ன ஆக போகுது? உங்க மாமா ஒரு ஃபோன் பண்ணாரான்னு பாத்தியா? அந்த அபி இருக்காளே, தன்னோட சொந்த வீடு மாதிரி இங்க எவ்வளவு நாள் தங்கியிருந்தா. அவர் கால் பண்ணுமா வேண்டாமா? பொண்ணை காணுமேன்னு கவலையில இருப்பாங்க. நீங்க கால் பண்ணி பேசலையா? போனை தான் எடுக்கலையே. அபி எதுவும் உனக்கு கால் பண்ணாளா? இல்ல, கால் பண்ணிருந்தா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல. இந்துவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நானும் அதை தான் யோசிக்கிறேன். சிஏ ஆஃபீஸ்ல இருந்து அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. இல்லைனா நானே அங்கே போகலான்னு தான் நினச்சிருந்தேன். அவளை பார்த்து
4 வார்த்தை சொல்லிட்டு வந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் இந்துவையும் அருணையும் காணோம். டாக்டரை பார்த்துட்டு உடனே இங்க வந்துடுறோன்னு சொன்னாங்க. ஒருவேளை இந்துவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டானோ? எங்க வேணா போய் தொலையட்டும். இந்து, மாமாவை பார்த்த விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லாதா? நானும் அதாங்க யோசிச்சேன். ஒருவேளை அவர் அம்மாக்கு கால் பண்ணி பேசுவாரோ? அப்படிலாம் இருக்காதா? அப்படி பேசுறவரா இருந்தா நேத்து இங்க வந்து அபிராமி பத்தி விசாரிச்சிருப்பாரா? அதுவும் சரிதான். நாம டாக்டரை பார்க்க போனோம்னு மட்டும் சொன்னா போதும். ம். வா. டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவ்வளோ லேட்டா வரீங்க? ஆ, அது வந்து அங்க கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. டாக்டர் உன்னோட ஃப்ரெண்டு தானே, வெயிட் பண்ண வைக்காம சீக்கிரம் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. மற்ற பேஷண்ட்ஸும் நம்மள மாதிரி தானே, யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம் தான். சரி, டாக்டரை பார்த்தீங்கல்ல, என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசா மருந்தெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புவா, கொஞ்சம் வேலை இருக்கு. ம், சரி. நீ ஏன் மூட் ஆஃபா இருக்க? ஹே, ஒன்றும் இல்லை. நீங்க சாப்பாட்லயே அருண் மாமா? இல்ல. சரி, அப்பனா ம். ம், சரி. என்ன இந்த இப்படி ஆயிட்ட? ஒரே நாள்ல இவ்ளோ வாடி போயிட்டல்ல. சரி வா, வந்து சாப்பிடு. ஒன்றும் வேண்டாம்மா. உனக்காக இட்லி, புட்டு, சப்பாத்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ம், நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். ம். ம். அவ வரதுக்குள்ள நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். ம். போலீஸ் ஸ்டேஷன்ல வசதியெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ராத்திரி முழுக்க ஏசி ரூம்ல தான் இருந்தியா? அங்க ஏசி ஓடல, அதனால இன்ஸ்பெக்டர் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்தாரு. அங்க ஏசி இருந்துச்சு. ஓஹோ, ஹோட்டல்ல யார் கம்பெனி கொடுத்தா? எனக்கு எங்க போனாலும் கம்பெனி கொடுக்க ஒருத்தர் தான் இருக்காரு, என் வீட்டுக்காரரு. நீ ஓவரா சீன் போடாத சரியா? நான் ரொம்ப சின்னவதான், அந்த நினைப்பு எனக்கு எப்பவும் இருக்கு. ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். உன் நடிப்பு சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஆக்ட் பண்ணி ஆளுங்களை நல்லா மயக்க தெரியுது. ராத்திரி இங்க வந்து போலீஸ் உன்னை கூட்டிட்டு போனது உண்மையிலே பெரிய அசிங்கம். இங்க கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்கன்னு உனக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் காலையிலேயே பிட்ட போட்டுட்டேன், உடம்பு சரியில்லைன்னு நடிச்சிட்டேன். உடனே டாக்டரை பார்க்க போயாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு. எங்க அம்மாவுக்கு அந்த சிம்பத்தி போதுமே. இங்கதான் இப்போ உன்னை யாரும் கேள்வி கேட்கலையே. உண்மையிலேயே உனக்கு பயங்கர மூளை.
சாதாரணமா எல்லாருக்கும் புத்தி திறமை எல்லாம் அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் வரும். அதுக்கு தான் உனக்கு அப்பா அம்மால இல்லையே. எவ்வளோ ஒருத்தி பெத்து எங்கேயோ போட்டு போயிட்டா, யாரோ எடுத்து வளர்த்தனாங்க. அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ திடீர்னு லாட்டரி அடிச்ச மாதிரி அம்பாட்டி வீட்டு அட்ரஸ் உனக்கு கிடைச்சது. அந்த ஆணவமும் உனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அப்பா அம்மான்னு தெம்பா பேசுறியா? எனக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. ஒரே ஒரு அப்பா தான், அம்மாவும் ஒண்ணுதான். ஓ, எனக்கு 2-3 அப்பா இருக்காங்கன்னு சொல்றியா? அப்படி நான் சொல்லலையே. நீயா ஏன் நீரஜா கற்பனை பண்ணிக்கிற? நீ சொல்ற மாதிரி இங்க யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் நான் ஒன்றும் நடிக்கல. எனக்கு அந்த தேவையும் இல்லை. என் சைட்ல நான் எந்த தப்பு பண்ணாததுனால நான் யாரை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. அப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன முன்விரோதமா? எதுக்காக ஒன்ன தூக்கிட்டு போனாரு? என்னை எப்படியாவது சிக்க வைக்கணுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். போலீஸ் விசாரிக்கட்டும். உண்மையை தெரிஞ்சுக்க நானும் ஆசைப்படுறேன். அபிராமிய நீதான் என்னமோ பண்ணிட்டேன்னு நான் ரொம்ப சந்தேகப்படுறேன். அப்படின்னா போலீஸ் கிட்ட உன் சந்தேகத்தை சொல்லு. அவங்க தெளிவா விசாரிக்கட்டும், எல்லாரையும் குவெஸ்டின் பண்ணட்டும். ரொம்ப ஸ்மார்ட்டா நடிக்காத. உன் டைம் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. நானும் அதுக்காக தான் காத்திருக்கேன். டைம் வரட்டும், பாத்துக்கலாம். இப்ப நீ கிளம்பு நீரஜா. கொஞ்சமாவது இங்க காத்து வரட்டும். என்னாச்சுமா? உடம்பு சரியில்லையா? லேசா தலை வலிக்குதுமா. நேத்து ஃபுல்லா நான் தூங்கவே இல்லைல்ல. காலையில டிராவல் வேற. இந்த கூட தான் அருண் மாமா இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய தேவையே இல்லை. இந்துவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது போய் என்ன எதுன்னு விசாரிக்காம இருக்க முடியுமா? ஒருவேளை உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்திருந்தா நான் வீட்ல நிம்மதியா இருந்திருப்பேனா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.